சொல்லுங்க டிஎஸ்பி சார். முதல் கேஸ்லயே பிரஸ் மீடியான்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. என்கிட்ட என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நானா? நான் இல்ல, நீ பண்றதுதான் தப்பு. நியாயமா இந்த கேஸ்ல நீ விசாரணை பண்ணிருந்தனா நான் அமைதியா இருந்திருப்பேன். எப்ப நீ அதிகாரத்துல இருக்கும் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சியோ அப்பவே நான் உனக்கு ஒழுங்கான பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நான் வேணும்னே உங்க குடும்பத்து மேல பழி போடல. உங்க வீட்டுல தான் சிலை இருந்துச்சு, உங்க மாமா தான் அதை கொண்டு வந்திருக்காரு. அப்ப நான் அவர் மேலதான் ஆக்ஷன் எடுத்தாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன். அதுக்காக நீங்க இப்ப ஆள் அனுப்பி என் அம்மாவை தூக்குறதோ என்ன மிரட்டுறதோ எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மேடம். தப்பு சரியெல்லாம் நீ லக்ஷ்மியை மிரட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்புறம் இந்த அம்மாவை தூக்குறதெல்லாம் என்னோட ஐடியா இல்ல, என் பசங்க ஐடியா. சித்தி, உங்களோட பிளானுக்கெல்லாம் அவன் அடங்கவே மாட்டான். அவன் அவனோட அப்பா சாவுக்கு பழி வாங்கணுங்கிற வெறியோட வந்திருக்கான். ஐபிஎஸ் வேற, எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்னு தெரியாது. அவன் ஏதாவது பண்ணி அப்பாவை கஸ்டடியில் எடுத்துட்டா அப்புறம் அவன் கையில நாம மாட்ட மாதிரி ஆயிடும். இப்ப மாட்டினது லக்ஷ்மிங்கிறதால ஒரு லேடியை டீல் பண்ண கொஞ்சம் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அவன் நம்மள பர்சனலா டீல் பண்ற மாதிரி நாமளும் அவனை பர்சனலா இறங்கி டீல் பண்ணுவோம். நீங்க உங்க ரூட்ல அவனை லாக் பண்ணுங்க, நாங்க எங்க ரூட்ல போய் அவனை லாக் பண்றோம். என்ன பண்ண போறீங்க? முடிச்சிட்டு சொல்றோமா? வெண்ணிலா அண்ணா போலாம். அப்போ நீங்க சிலைய திருடுவீங்க, அதை வீட்லயே வச்சு பூஜை பண்ணுவீங்க. அதை நாங்க வந்து எதிர்த்து கேட்டா நியூஸ்ல என்ன பத்தியே தப்பா பேசுவீங்க. ஆள் வச்சு ஏன் அம்மாவையே தூக்குவீங்க. இதுதான் உங்க நேர்மையா? நேர்மையான ஆளுங்க கிட்ட நான் என்னைக்கும் நேர்மை தவறுனதே இல்ல.